No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் தான் எல்லாமே. லேடி அவங்க தாவேக்கா நிர்வாகி தான். அவங்க அண்மையில் ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, ஜான் தான் வந்து மிஸ்கைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆதாரப்பட்டது. விஜய் அவர்கள் ஜானை கூப்பிட்டு கேட்பாரா? புஷி ஆனந்தை கூப்பிட்டு கேட்கிறாரா? ஆதவர் கேட்கிறாரா? என்ன நடக்குது? டெய்லி ஆன் டெய்லி பேசிஸ், ரேண்டமா இல்ல, டெய்லி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் தலைவர்கிட்ட. தலைவர் கேட்பார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. சேனல் இதையெல்லாம் நீங்க வந்து பெய்டா வச்சுக்கிட்டு ஒரு சாரா நெரேட்டிவ் செட் பண்ணி தாவேக்கா நிர்வாகிகள் பேச வரணும், தாவேக்கா ஸ்போக்ஸ்பர்சன் பேச வரணும், யாரும் வர மாட்டேங்கிறீங்க. அருமையான கேள்வி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து சில மாதங்கள் ஆச்சு, எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் பணி? முதல்ல இந்த பணி சிறப்பாக போயிட்டு சிம்படியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. இதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ அண்மையில் அந்த எஸ்ஐஆர் தொடர்பான வீடியோ வந்து தாவேக்கா தலைவர் வந்து வீடியோவாக போட்டார், 9 நிமிஷம் போட்டார். எப்படி வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பேசியிருந்தார். அதில் பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் வந்து ஏன் அவர் சொல்லவே இல்லை? குற்றச்சாட்டில் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது. திரிக்கைக்காரங்களுக்கு வந்து பாஜகவை சொல்லையா டிஎம்கே சொல்லையா அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அதில் பாஜக என்ன சொல்லுமா, தேர்தல் ஆணையத்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து அடிஷனை ஆட் பண்ணுங்கள், டெலிஷனை டெலீட் பண்ணுங்கள், இறந்தவங்களை நீக்குங்க. ஆனால் இப்போது ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்களுடைய அடிப்படை உரிமையை டோட்டலாக நிறுத்துறது வந்து ஏற்புடையதில்லை அப்படின்னு நான் சொல்கிறார். அப்படின்னா அது யாரை குறிக்கிறது? இட் இஸ் இம்ப்ளியேட் தட் எலெக்ஷன் கமிஷன் தான் அதை ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ அதுதான் எலெக்ஷன் கமிஷன் தான் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டமே எலெக்ஷன் கமிஷன் தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன ஒரு பயம் வருது? நேற்று வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டுருந்தீங்க, நானும் ஓட்டு போட்டிருந்தேன், எனக்கு ஓட்டு உரிமை இருந்தது. இன்றைய நிலைமையில் இந்த நியூஸில் எனக்கு ஓட்டு இல்லை. நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி அது டிஜிட்டலாகி வந்தாலும் நாளைக்கு அது எனக்கு ஓட்டு கிடச்சினா தான் கன்ஃபார்ம், இல்லைன்னா ஓட்டே இல்லை. அந்த மாதிரி நிச்சயத்தன்மை இருக்கும்போது ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆதார் லிங்க்டு, எல்லாமே ஆதார் லிங்க்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எத்தனையோ அவென்யூஸ் இருக்குது. ஓட்டு போட்டவங்க போகஸா, ஃபேக்கா, அதில் எக்ஸிஸ்டிங் ஓட்டரா, அது நீங்கள் இதையே வச்சா கூட கண்டுபிடிச்சிக்கலாம், தாராளமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்கள விட்டுட்டு மற்றவங்களை நீ கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 1 மாதத்துக்குள்ளே கொஞ்சமாவது கவர் பண்ணலாம். இல்லைன்னா 6,36,000 பேருக்கு 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இதை கவர் பண்ணிட போவீங்க? இதுதான் எங்களுடைய ஐயப்பாடு. ஸோ இதையெல்லாம் கவர் பண்ணி தான் தலைவர் அவர்கள் ஒரு ஆடியோ நச்சுன்னு என் மனசில் ஏறுற மாதிரி கரெக்டாக சொன்னார். என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது, இதில் என்னென்ன மிஸ்டேக்குகள் இருக்குது, இந்த அவசர கதியில் ஏன் பண்ணணும். நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வாங்க, சட்டத்தை திருத்துங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள், கான்ஸ்டியூஷன் கூட அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடாது. இப்போ விஜய் வந்து சொன்னது என்னென்னா, திமுகவை வந்து சாடியிருக்காரு, தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அதுக்கான பதிலையும் வந்து அதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட அவர் வீடியோ போட்டு 1 வாரமே ஆக போகுது. சனிக்கிழமை இந்த வீடியோ போட்டார், ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நீங்களும் வந்து பங்கேற்றிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இந்த 5 நாள் எங்கே போச்சு தாவேக்கா? களத்தில் இருக்குது சார். களத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செய்தியாக அதிகமாக பரவிட்டு இருக்கு. அது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கிறதாக செய்திகள் வருது தாவேக்கா சார்பாக. நாங்களாம் களத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ பத்திரிகையாளர்கள், நாங்கள் களத்தில் இருந்து பேசுகிறோம். அதாவது எத்தனை வேலைகள் தெரியுமா இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் செய்கிறாங்க. ஒரு பக்கம் எஸ்ஐஆரை ஃபாலோ பண்ணுறாங்க, அது தெரியாதவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த பிஎல்ஓவை பார்த்து அந்த ஃபார்ம் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்குறாங்க, ஒரு பக்கம் கிளைச்சலர் எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் கட்சி நடவடிக்கை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் விர்ச்சுவலாக
கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் டைட்லி என்கேஜ். இல்லை திமுக அதிமுக வந்து களத்தில் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு தாவேக்கா இல்லை அப்படிங்கிறது தான் பிரதான அது உங்களுடைய பார்வை. அதாவது அந்த ஊடகத்தினுடைய பார்வை அரசியல் பெரும்பாலான இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி களத்துல தாவேக்கா தொண்டர்கள் இருந்தாங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், நேத்து நினைக்கிறேன், ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 16 பேர் கொண்ட சிறப்பு குழு வந்து எப்படி எஸ்ஐஆரை ஃபேஸ் பண்ணணும், களத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஏன் நடக்குது? அதிமுக திமுக களத்தில் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம்லாம் இது சம்பந்தமாக எதுவும் போடல. ஆனால் எஸ்ஐஆர் தொடர்பாக நீங்கள் ஏன் ஆலோசனை கூட்டம்? அதாவது நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுறோம். அதாவது தலைமை கழகத்துக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதில் இன்ட்ரிகேசிஸ், ஆங்கிலத்தில் சொன்னால் அது இன்ட்ரிகேசிஸ், அதனுடைய வல்லினமல் என்னென்ன, அது என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒரு அதிகாரி கேட்கும்போது என்ன மாதிரி சொல்லணும், இந்த சிலது வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறீங்க, இந்த பேரெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு இனிஷியல் மாறினா ஒரு ஸ்பெல்லிங் மாறினா கூட அது லாகின் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்களை தலைமை கழகத்திலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நல்லது, யாருக்குமே நல்லது. இல்லை இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை இது வந்து தலைமை கழகத்துக்கு கொடுக்குறது. ஃபீல்ட் லெவலில் எல்லாம் நானே இப்போ என்னுடைய வால்பாறை தொகுதியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, என்கிட்ட இப்போ எப்பவுமே இருக்குது எத்தனை வேலை பண்ணுறாங்கன்ட்டு என்கிட்ட இது வாட்ஸ்அப்பில் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தானே இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். வந்து இப்போ சோசியல் மீடியா இருக்கிறனால அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்குது, இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது ஆளுங்கட்சியோ அல்லது ஆளுகின்ற கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ எல்லோரும் போட்டியாளர்கள் தாவேக்காவுக்கு. அப்போ முக்கியமான போட்டியாளர் தாவேக்காவும் திமுகவும் தான். அப்போ அந்த போட்டியாளர்கள் எப்படிலாம் இருப்பாங்க, எப்படி நம்ம வந்து அதை கவுண்டர் பண்ணணும், அதை அந்தந்த சவால்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தலைமையில் சொல்லிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் கேரி அவுட் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் கேரி அவுட் பண்ணி நாங்கள் ஃபீல்ட் லெவலுக்கு கிரவுண்ட் லெவல் ஆளுகளுக்கு தொண்டர்களுக்கும் சொல்கிறோம். அவங்க வந்து வீடு வீடாக போய் சொல்கிறாங்க. இதுதான் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்குது. விஜய் சொன்ன மாதிரி தமிழ்நாடு தான் தாவேக்காவா, தாவேக்கா தான் தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிதான் வந்து களத்தில் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. அதுதான் எய்ம், அதுதான் விஷன். நடக்குதா நடைமுறை? அந்த ஆல் ரோட்ஸ் ஆர் லீட் டு 2026 எலெக்ஷன்ஸ். அதில் தாவேக்கா வந்து அப்படி தான் ஒருங்கிணைக்கணும். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி கரெக்டாக. நீங்கள் இப்போ எஸ்ஐஆர் தொடர்பாக களத்தில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் தமிழ்நாடு ஆங்காங்கே நடந்துட்டு இருக்கு, அதிமுக சார்பிலேருந்து கொடுக்கப்படுது. இப்போ தாவேக்கா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்த்தோம்னா இன்னுமே இல்லை தகவல். அப்போ ஒன்றில் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது இன்னொன்று விட்டுறீங்களே. அதாவது அரசியல், அதாவது பத்திரிகையாளர்களை வந்து எதையாவது ஒன்று பிக்கப் பண்ணி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறீங்க. இங்கே எல்லாமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லேயர் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போ நான்லாம் வந்து 38 வருஷமாக அரசியல் இருக்கேன். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கேன். எத்தனையோ அரசியலை பார்த்துருக்கேன், அதிமுகவில் எத்தனையோ எலெக்ஷனை பார்த்துருக்கேன். இதில் ஒரு டெஃபிஷியன்ஸ் இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஆனால் நான் திருப்தி, எனக்கு ஃபஸ்ட்டு நீ கேட்டீங்க எப்படி இருக்கீங்க, திருப்தியாக இருக்கேன், மிச்சம்படியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்கே எனக்கு கரெக்டாக நடக்குது, சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. அதாவது அந்த அரசியல் அணுகுமுறை, அந்த ஒரு ரிஃபைன்டு பாலிடிக்ஸ், ஒரு அரசியல் ஒரு சீர்திருத்தம், இது இப்படி தான் போகணும். இந்த கால ஒரு சமகால அரசியலை விட்டுட்டு இன்னையுள்ள சமுதாயத்துக்கு, இன்றைய உடைய அறிவார்ந்த சமுதாயத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலை, அவங்க விரும்புகிற அரசியலை, அவங்க நம்புகிற அரசியலை, யார் நம்புகிற அரசியலை, வாக்காளர்கள் நம்புகிற ஒரு அரசியலை, வாக்காளர்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு அரசியலை, வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புடைய ஒரு அரசியலை நாங்கள் எடுத்து இந்த ஸ்பீடில் போனால் எப்படி 2026 ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிறதா பிரதான குற்றச்சாட்டாக பத்திரிகையாளர் தொடங்கி எதிர்கட்சிகளுமே வந்து பல்வேறு நபர்கள் வந்து கேள்வியாக எழுப்புறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஆக்டிவாக இல்லை, கிட்டத்தட்ட 4 நாளாக ஆஃப்லைனில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து விஜய் எப்போ களத்துக்கு வருவார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. நீங்கள் தொண்டர்கள்லாம் இப்போ களத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, விஜய் எப்போ களத்துக்கு வருவார்? அதாவது சார், எக்ஸிபிஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மிகைப்படுத்தி காட்டுதல். இப்போ இந்த மற்ற கன்வென்ஷனல் பார்ட்டிஸ் ஏடிஎம்கே டிஎம்கேலாம் ஒரு ஒன்றிய செயலாளர்னா ஒரு 30 வருஷமாக இருப்பார். ஒரு 40 வருஷம் வேட்டி கட்டிட்டு அங்கிட்டு கிழக்கு மேக்கி என்ன போய்கிட்டு இருப்பார். நாங்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஃபீல்டில் என்ன பண்ணணும், எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காரியத்தில் கண்ணுமாக இருக்கணும். எங்களுக்கு வந்து அந்த எக்ஸிபிஷனிசம், அதாவது அந்த மிகைப்படுத்தி காட்டுற அந்த பிம்பங்களை வந்து பண்ணுறதுல எங்களுக்கு நாட்டம் கிடையாது. அந்த மாதிரி அரசியல் நாங்கள் எடுக்கிறதில்ல. நாங்கள் வந்து கரெக்டாக மக்களுக்கு இருக்கும். அண்ணா சொன்ன மாதிரி தான், தலைவர் சொன்ன மாதிரி தான், மக்களிடம் போ, மக்களிடம் இரு, மக்களிடம் கற்றுக்கொள்,
மக்களுக்காக செய். இதைத்தான் நாங்கள் செய்யல. இல்ல அதான் மக்கள்கிட்ட எப்போ விஜய் திரும்ப வந்து போக போறாரு அப்படிங்கிறத கேள்வி. இப்போ சேலத்துல இருந்து அடுத்த ஒரு சுற்றுப்பயணம் அல்லது ஒரு பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்து இதில் என்ன பிரச்சனை இல்ல என்ன நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ 4ஆம் தேதி வந்து அனுமதி கேட்டிருக்கிறாங்க காவல் ஆணையர்கிட்ட சேலத்துல அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் மறுத்ததாகவும் ஒரு செய்தி வருது. என்னன்னா 4ஆம் தேதி கார்த்திகை தீபம், 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு, அதனால வேற தேதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் கவனத்தில் எடுத்து சொல்றது இல்லையா தலைவருக்கு? இது மாதிரி இந்த தேதியில் இது வருது, இந்த நிகழ்ச்சி இருக்கு, வேற தேதியில் நீங்க வந்து யாரும் சொல்றது இங்கே தான் ப்ரீமெச்சூராக நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் 2 பாயிண்ட்டை எடுத்துக்குவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச் பண்ணும்போது சஸ்டெனன்ஸ், அது நிலையாக கொண்டு போகிறது எப்படி, இந்த சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும், எப்படி எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ், எதிர்பார்த்த சவால்கள் என்ன, எதிர்பாராத சவால்கள் என்ன, இதையெல்லாம் தீர்மானித்து தான் அரசியல் கட்சி முன்னுக்கு வரும். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் இதையெல்லாம் நினைத்து, இதையெல்லாம் உட்கொண்டு, இதெல்லாம் தீர்மானித்து எந்த விதமான சேலஞ்சஸ் வந்தாலும் சந்திக்கிறது தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், பத்திரிக்கை ஒரு உண்மையை நீங்கள் மறைக்க முடியாது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருகின்ற கூட்டங்களை பார்த்து அரசியல் கட்சிகள் பதட்டமடைந்து எல்லோரும் எல்லா கட்சிகளுக்கும் இல்லாத அளவுக்கு நெருக்கடிகளை கொடுக்கின்றார்கள். அதையும் நாங்கள் சமாளித்து அதையும் எதிர்கொண்டு வருகிறோம். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கார்த்திகை வருது, அந்த மாதிரி வருது கேட்குறது இதுக்கு முன்னாடி இப்போ நடந்ததே இல்லை எந்த கட்சிக்கும். தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குது. ஒரு நெருக்கடி இருக்கு, அதுதான் கொடுக்க மாட்டாங்க. இதில் யார் செய்யணும் அப்படின்னா, இதை உங்களுடைய வேலை, பிரஸருடைய வேலை. ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் தேர்தல் காலத்தில் தேர்தல் திருவிழா பங்கெடுத்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் இவ்வளவு பெரிய சங்கடங்களை ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு தான் இருக்குது. இல்லை, எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, ஆளும் கட்சி தாவேக்கா மாதிரி என்ன நிலைப்பாடு வச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாவேக்காவுக்கு தெரியுதா தெரியலையா? என்ன நிலைப்பாடு? எப்படி இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிக்காம விட்டு தானே எல்லாமே இப்படி நடக்குது. இப்போ கரூர் கூட்ட நெரிசல் 41 உயிர்கள் இழந்ததுக்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது? இது வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் குவாலிஃபைடு டாக்டர். அதுலேயும் இந்த மாப் கண்ட்ரோலில் எக்ஸ்பர்ட் நான். அது ஏர்போர்ட்டில் ஒரு பிளைன் கிராஷ் ஆச்சுன்னா அது எப்படி இவாக்குவேட் பண்ணணும், அது எப்படின்னு சொல்கிறதுலாம் நாங்கள் ட்ரெயின்டு மார்க்அப் ட்ரில்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் ட்ரெயின்டு எடுத்தவங்க, ஏர்ஃபோர்ஸில் ட்ரைனிங் எடுத்தவங்க, ஏர்போர்ட்டில் ட்ரைனிங் எடுத்தவங்க. எனக்கு அது நன்றாக தெரியும். ஒன்று சொல்கிறேன் தெரியும், உங்கள் பத்திரிகைகளுக்கு என்ன எல்லாம் சொல்கிறேன். அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கு. அதில் 5வது கிளாஸ் நம்பர் 5 வந்து தி ரோல் ஆஃப் ப்ரெஸ்ன்னு ஒரு சாப்டர். அதில் நீங்கள் வந்து காலையிலேருந்து விஜய் வராரு, தாவேக்கா தலைவர் வராரு, காலையிலேருந்து நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மீடியாவில் ஒருத்தர் சொன்னார். கவர் பண்ணுறது உங்கள் வேலை, கவர் பண்ணுறது. ஆனால் சமுதாயத்துக்குன்னு உங்களுக்கு ஒரு சில வேலைகள் இருக்குது. சார் இப்படி க்ரௌட் இருக்குது, இந்த க்ரௌடு வந்து இந்த க்ரௌடைய சைக்காலஜி இப்படி இருக்குது, இந்த க்ரௌடு மூமெண்ட் இப்படி இருக்குது, இந்த இந்த இம்பெண்டிங் டேஞ்சர் இருக்குது, இந்த க்ரக்ஸ் அந்த ஃப்ளக்ஸ் ஆஃப் அந்த வேவ் ஆஃப் தி க்ரௌட் வந்து இந்த டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் சஃபகேஷன் ஆகுது. அதனால் உடனே வாங்க சார், ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர் வாங்க, ஃபயர் சர்வீஸ் வாங்க, இதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கே கேஷுவாலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களும் சொல்லணும் தான் அந்த சொல்லுது. நீங்கள் அதை சொல்லாட்ட கூட பரவாயில்ல. எல்லாம் என்ன சொல்கிறீங்க, தாவேக்கா 7 மணி நேரம் காத்து கிடந்தார் அப்படின்னு. சார், எம்ஜிஆர் காலத்துலேருந்து, கருணாநிதி காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து நான் அரசியல் கட்சியில் இருக்கேன். அந்த கூட்டங்களை நானும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். தலைவர்கள் வரும்போது மக்களாட்சி தத்துவத்தில் மக்களை சந்திக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை, காவல்துறைக்கு தான் அந்த அதிகாரம். அது வந்து என்ன பண்ணணும், ஒரு மைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த குழாய் மாதிரி வச்சுட்டு க்ரௌடு அங்கே போகாதீங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் கூடுதலாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணணும். ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? இதெல்லாம் அவங்க பண்ணணும். இல்லை, இப்போ கவனத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து தலைவருக்கு போகிறதில்ல. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இவங்களே எல்லாம் முடிவு பண்ணி இவங்களே வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறதான் பிரதானமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. ஒரு ஜான் தான் எல்லாமே. ஒன்று இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் தான் எல்லாமே. இல்லை சிஸ்டம் இருக்குது. ஒன்று சொல்கிறேன், தலைவர் வந்து எந்த வேலையும் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்து அதை விட்டுட்டு அவுட் முழு நேரமும் அந்த பாலிடிக்ஸ் தான் கவனம் கழிச்சார். ஒவ்வொரு மேட்ரையும்
அவர்கிட்ட போய் அவர் கன்ஃபரன்ஸ் சரி, வாங்கி நிறைய ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் தாவேக்கா சார்ந்தவங்க கடந்த சில நாளாக வந்து சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஒரு லேடி, அவங்க தாவேக்கா நிர்வாகி தான், அவங்க அண்மையில் ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, ஜான் தான் வந்து மிஸ்கைட் பண்ணுறாரு நிறையா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஆதாரமற்றது. இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுன்னா தலைவருக்கு போகுதா இல்லையா? இப்ப இதே இடத்துல நீங்க இல்ல, இல்ல. ஜெயலலிதா இருக்கும்போது இல்ல, இல்ல. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா ஜெயலலிதா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அவர் என்ன பண்ணாங்களோ அதான் தலைவர் பண்றாரு. அவங்க அதை சொன்னாங்க, என்ன இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்பாங்க. தலைவர் விஜய் அவர்கள் ஜானை கூப்பிட்டு கேட்பாரா? புஷி ஆனந்த கூப்பிட்டு கேட்கிறாரா? டெய்லி ஆன் டெய்லி பேசிஸ், ரேண்டமா இல்ல, டெய்லி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் தலைவர்கிட்ட. தலைவர் கேட்பாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்க வந்து இதுதான் எக்ஸிபிஷன். இதை வந்து நம்ம வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. இது வந்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கூட விஜய் கேட்க மாட்டாங்க. அதாவது அது கேட்டுதான் செய்யறாரு. அப்படி கேட்க நிறைய 100 செய்தி வருது. ஒரு 100 செய்தி 100 செய்தி இன்னும் அதிகமா வருது. அது வந்து 150 யூடியூப், 10 சேனலு, இதையெல்லாம் நீங்க வந்து பெய்டா வச்சுக்கிட்டு ஒரு சாரா நரேட்டிவ் செட் பண்ணி தாவேக்கா நிர்வாகிகள் பேச வரணும், தாவேக்கா ஸ்போக்ஸ்பர்சன் பேச வரணும், யாரும் வர மாட்டேங்கிறீங்க. ஏன் ரொம்ப அருமையான ஸ்ரீதர் வராரு, பேசுறாரு, நிறைய பேர் நீங்க யாரும் வர மாட்டேங்கிறீங்க. அருமையான கேள்வி. நீங்க வந்து டிவியில வந்து என்ன சொல்லணும்னா ஒரு டாபிக்கை பண்றீங்க, அதுல வந்து ஜனநாயகமா இருக்கும். அதாவது அந்த அந்த அறம், அந்த ஊடக அறம் தவறக்கூடாது. நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, தாராளமா பண்ணலாம். ஜனநாயகத்தை ஒரு பார்ட்டியோ ஒரு யாரையோ வந்து கிரிட்டிசைஸ், அது சர்ச்சை வந்து ஆரோக்கியமான சர்ச்சையாக இருக்கணும். ஆனால் அதை உண்மைக்கு புறம்பாமல் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு, அவனுக்குலாம் வரி இதே தெரியாது அப்படிங்கிறார். இப்படியா ஊடகத்தில் பேசுகிறது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறது? இப்படிலாம் பேசும்போது இதை போகட்ட என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் போகிறீங்க நீங்கள்? இப்போ நானே எனக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய நான் போகுது ஒருத்தர் வந்து அப்படி இது பண்ணுறான்னு சொன்னேன். அவை நான் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அவை நாகரிகம் தெரிஞ்சு பேசுங்க, அவை நாகரிகம் தெரிஞ்சு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. கண்ட்ரோல் மீறின மாதிரி தான் நானும் சத்த மாட்டேன். ஏனுங்க பிறகு நான் வெளியே நினச்சி வந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு வந்து நிறையாளர்கள் கண்ட்ரோல் பண்ண அப்படி வந்து சிலவங்கள கூட்டு விடுறாங்க. ஸ்போக்ஸ் பர்சன்லாம் வந்து பேசுங்க, பேசும்போது இன்னும் 4 பேருக்கு போகும்ல, செய்தி போகும். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து என்ன ஊடகம் வந்து உங்களை கூப்பிடாம இல்லை. இப்போ ஸ்ரீதரன் வந்து ஐபிசி தமிழ் கூப்பிடு, அது மாதிரி பல தொலைக்காட்சிகள் உங்களை கூப்பிடுறாங்க, அது மாதிரி மற்ற ஸ்போக்ஸ் பர்சனையும் எல்லாரும் கூப்பிடுறாங்க. நீங்க வந்து பேசணும், இந்த டாபிக் ரெஜிஸ்டர் இல்லை. அதாவது நாங்கள் பேசணும், அதாவது நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறது மக்கள் கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அங்கே தான் நீங்கள் வந்து திருப்பியும் தப்பு பண்ணுறீங்க. அல்டிமேட்டாக யாருக்கு நம்ம சொல்லணும்? பொதுமக்களுக்கு சொல்கிறோம். நம்ம யாருக்கு சொல்கிறோம்? எல்லாமே மீடியாவும் என்ன பண்ணுது, அப்புறம் கெஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன செய்யுது? அல்டிமேட் அவர் யாருக்கு நம்ம சொல்ல போகிறோம்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்? பப்ளிக் ஓட்டர்ஸ். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி டிவிக்கெல்லாம் போகாதீங்க. மாதிரி தாவேக்கா சின்னம் விண்ணப்பித்திருப்பதாக செய்தி கேள்விப்படுறோம். அதாவது விசில், கால்பந்து, பேட்டு, வெற்றி கோப்பை, சிலிண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதில் ஏதோ ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா? இதுதான் வேணுங்கிறது. அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கோம்ப, அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து அவசரமாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது தலைமை முடிவு எடுக்க வேண்டியது. அதெல்லாம் கரெக்டாக என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுமோ அது தேர்தல் கமிஷனும் கரெக்டாக கேட்கும், அது கேட்பாங்க, அது கரெக்டாக இது பண்ணுவாங்க. அதில் ஒரு பிரச்சனை இல்லை, அது பாட்டில் நடந்துட்டு அது ரொட்டீன் ப்ராசஸ். வெயிட் அண்ட் சீ. இல்லை, இப்போ கூட்டணிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் வரா அப்படிங்கிறதா பிரதானமாக இருக்குது. ஏன்னா நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது என்ன சார், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கும் தலைமைக்கும் பொதுச் செயலாளருக்கும் இல்லாத கவலை உங்களுக்கு? பொது பத்திரிகை எல்லாம் நடக்கும். வெயிட் அண்ட் சி. அதெல்லாம் இல்லை, உங்கள் தலைமை ஏற்று வருவதற்கு மற்ற கட்சிகள் தயக்கப்படுறாங்களா? அப்படி நீங்கள் இப்படி முன்ன நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது சொல்லி 6 மாதம் ஆச்சு, இன்னும் யாரும் வரலையே. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம சொல்லிட்டோம். நமக்கு வர கூட்டம் இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகள்லேருந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். எப்படி கர்சர் கிராஷ் ஆகிற வரைக்கும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஆகையினால எங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, எங்களுடைய வேலைகள் என்ன, அதை மட்டும் பார்ப்போம். எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு அது தலைமை முடிவு எடுக்கும். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னாள் தலைவர் அவர் வந்து விஜயோட பேசினார். அதுவும் குறிப்பாக வந்து ராகுல் காந்தியே பேசினார் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். தொடர்ந்து வந்து காங்கிரஸ் கட்சியினோட தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னடான்னா இல்லை
தொடர்ந்து வந்து நாங்கள் திமுக கூட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை அறிக்கையே கொடுத்து எஃகு கோட்டையாக இருக்கிறது எங்கள் கூட்டணி அப்படின்ட்டாரு. இப்போ என்னன்னா திரும்ப என்ன ஒரு செய்தினா அதிமுகவோட மீண்டும் வந்து தாவேகா பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு செய்தி. எது உண்மை? யாரோட பேசிகிட்டு இருக்கீங்க? முதல் மாநாட்டு விக்கிரவாண்டியில் பிரகடனமே படுத்துகிறார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையில் கூட்டணி வருவர்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு சொல்லிட்டாரா? 2வது மாநாட்டில் பிரகடனப்படுத்தினாரா? அதுக்கு முன்னாடி செயற்குழுவில் தாவேகா தலைமையில் தமிழக முதல்வர் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இட் கோஸ் வித்தவுட் சேயிங் தட் தாவேகா தலைமையில் களம் வாங்கியிருப்போம். அப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறது எப்படி இருக்குது? நான் சொல்கிறது எப்படி இருக்குது? இதையே பார்த்து தாவேகா தலைமையில் வருவர்கள் வரலாம் அப்படின்னு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அதை சொல்லியிருக்கோம். அந்த ஸ்டாண்டில் கிளியராக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே ப்ரெஸ்ஸுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அவசரப்படுற மாதிரி அரசியல் கட்சிகள் அவசரப்படாது. டிடிவி தினகரன் அண்மையில் செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒன்று வச்சுருந்தாரு. தாவேகாவோட கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி சில கட்சிகள் எங்களோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்குது விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லிகிட்டே இருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதில் அரசியல் சூடான கொதிநிலை, அரசியலில் வந்து ஒரு டர்புலன்ஸ், அரசியல் தாக்கம், அரசியலுடைய இது வந்து இன்னும் நாள் நெருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுவீங்க. ஆனால் முடிவு எடுக்கிறது வந்து அந்தந்த கட்சிகளுக்கும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் கரெக்டான முடிவை மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ, மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அது அமையும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.